நடுக்காட்டுக்குள்ள கார் ஓட்டிட்டு போகும்போது யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு திடீர்னு கார் குறுக்க வந்துட்டா. என்னால கட்டுப்படுத்த முடியாம அவன் மேல ஏத்திட்டேன். ரோடு ஃபுல்லா ரத்தமா கிடக்குது. அந்த பொண்ணுக்கு என் வயசு இருக்கும். இது ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கதால என்ன பண்றதுனே தெரியலன்னு அழுதுட்டே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றா. இதை கேட்டு பதட்டமாகிற அம்மா அப்பா வேகமா கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. முதலுதவி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவளோட அம்மா சொல்லிட்டே இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு, உங்களோட கார் ஹெட்லைட் எனக்கு தெரியுது, நேரம் வந்துட்டே இருங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டு இந்த அம்மா அப்பாவுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஏன்னா இவங்க இன்னும் அந்த இடத்தை ரீச் பண்ணவே இல்லை. அப்போ அங்க கார்ல மகளை நோக்கி போறது வேற யாருன்னு பதட்டம் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட கதை. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்துல மொத்தமே ஒரு கார், 2 கதாபாத்திரம். இவங்களை வச்சுதான் முழுக்க முழுக்க கதை நகரும். ஆனா எங்கேயுமே போர் அடிக்காது. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு யாருக்குமே சுத்தமா புரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் சிக்கலான கதையம்சம் கொண்ட ஒரு படம். அதனால படத்தோட கதையை வேகமா முடிச்சுட்டு இதுல சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வராங்கன்னு ரொம்ப விவரமா கடைசியில பார்க்க போறோம். இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு சின்ன பாதையை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணோட ஷூ ஒன்று ரத்த கரையோட கிடக்குது. அதோட டைட்டில் கார்டு போட்டுட்டு இப்போ ஒரு சுவர் கடிகாரத்தை காட்டுறாங்க. நடிச்சாம 2:10 ஆகிருக்கு. அப்படியே கேமரா மெதுவா வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி டைனிங் டேபிள்ல சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு. 2 பேர் மட்டும் சாப்பிட்டதுக்கு அறிகுறியா 2 பிளேட்டும், யாரோ ஒருத்தர் சுத்தமா சாப்பாடே எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா இன்னொரு காலி தட்டும் டேபிள்ல இருக்கு. காலியா இருக்க அந்த தட்டுக்கு கீழேயே கண்ணாடி டம்ளர் உடஞ்சு கிடக்கு. அதை கூட்டி எடுத்து வச்ச மாதிரி அங்க கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு. அப்படியே கேமரா மெதுவா நகர்ந்து பேக் ஒன்னு இருக்கத காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சுவர் கடிகார சத்தம் மெதுவா கேட்டுட்டே இருக்கு. அந்த பேக்குக்குள்ள மேடியோட ஐடி கார்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல மன அழுத்தத்துக்கு எடுத்துக்கிற மாத்திரை இருக்கு. இன்னொரு பக்கம் தூரத்துல நாய் குலைச்சிட்டே இருக்கு. இப்ப மேடியோட குடும்ப படத்தை காட்டுறாங்க. அதுல மேடியோட சேர்த்து பிராங்கும் அவளோட மக ஆலிஸும் இருக்காங்க. ஆலிஸ் போட்டோவை காட்டிட்டே அப்படியே ஷார்ட் காட்டு பகுதிக்கு போயிருது. இந்த சமயத்துல வர மியூசிக் நம்ம அடி வைத்த கலக்குற மாதிரி இருக்கும். அப்படியே நகர்ந்து பாதி உடஞ்சு போன மாதிரி இருக்க ஒரு கட்டையை காட்டுறாங்க. அதுல இருந்து ஏதோ சொட்டு சொட்டா வடிஞ்சிட்டே இருக்கு. இந்த பக்கம் மேடி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. வீட்டுல அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாவ. நேர கணவன் இருக்க அறைக்கு போறா. அங்க அவன் டேபிள்ல சாஞ்சபடியே தூங்கிட்டு இருக்கான். அங்க இருந்து இப்ப ஹாலுக்கு போறா. அங்க இருக்க அலாரம் ஒண்ணு சம்பந்தமே இல்லாம சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அதனால அவ பேட்டரியை கழட்டி வச்சிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளோட போனுக்கு மக கிட்ட இருந்து கால் வருது. அதை எடுக்கிற மேடி, ரொம்ப நேரம் ஆகிருச்சு, நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அப்பாவுக்கு அவரோட கார் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள தூக்கத்துல இருந்து பிராங்க் எந்திரிச்சு வந்து அவ எங்க இருக்கா, வீட்டுக்கு திரும்ப வராளான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள போன் கட் ஆயிடுது. ஒருவேளை பிளாட்டுக்கு போயிருப்பாலோ, எதுக்காக என்னோட காரை எடுத்துட்டு போகணும்னு பிராங்க் கேக்குறான். அதுக்கு மேடி, எனக்கு தெரியாது, வேணும்னா நாளைக்கு என்னோட காரை எடுத்துட்டு போன்னு சொல்றான். அதை கேட்கிற பிராங்க், நாளைக்கு உனக்கு ஆபீஸ் இல்லையான்னு கேக்குறான். அவ இல்லைன்னு சொல்லிட்டு மகளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு ஆலிஸ் 6:45 மணிக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். ஆனா அதை கவனிக்காத மேடி கால் பண்ணுன்னு சொல்லி நைட் ரிப்ளை பண்றா. நான் வேணும்னா மகளுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கவான்னு பிராங்க் கேக்குறான். அவனுக்கு பதில் சொல்லாம வேகமா மேடி மகளுக்கு கால் பண்றான். ஆனா அவளோட மக அந்த பக்கம் அமைதியாவே இருந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து பதில் வருது. இதை கேட்கிற மேடி, என்னாச்சு, இது எப்ப நடந்துச்சுன்னு ரொம்ப பதட்டமா பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு எதுவும் அடிபட்டுச்சான்னு மேடி கேட்டதும் பிராங்கும் பதட்டமாயிடுறான். என்னாச்சுன்னு பிராங்க் ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஆலிஸ் அழுதுட்டே ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற மேடி, அப்படிப்பட்ட அடர்ந்த காட்டுக்குள்ள நீ என்ன பண்ற, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணியா, அடிபட்டு கிடக்குறவங்கள பக்கத்துல போய் பாத்தியா, இல்ல காருக்குள்ளே இருக்கியான்னு கேட்டுட்டே ட்ரெஸ் மாத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஆலிஸ் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டேன்னு சொல்றான். அப்படின்னா சந்தோஷம், ஆனா நீ கால் பண்ணியிருந்தா அவங்க என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க, நீ என்னெல்லாம் பண்ணி முதலுதவி கொடுக்கணும்னு டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீ எப்படி அதுக்குள்ள எனக்கு கால் பண்றான்னு கேக்குறா. அதுக்கு ஆலிஸ் பயத்துல போனை பாதிலேயே கட் பண்ணிட்டேன்னு சொல்றா. இதை கேட்டு அப்செட் ஆகுற மேடி, நீ அவங்க கூட தான் பேசணும், என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, அவங்க தான் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ் எவ்வளவு நேரத்துல வரதா சொன்னாங்கன்னு மேடி கேக்குறா. அதுக்கு தயங்கிட்டே இன்னும் 20 நிமிஷத்துல வரதா சொன்னாங்கன்னு ஆலிஸ் சொல்றா. இந்த பக்கம் ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்க பிராங்குக்கு கோவம் வந்துருது. ஏன் உன்னால முடியாதுன்னு கேட்டுட்டு போனை பறிச்சுட்டு மக கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். அழுதுகிட்டே அவளும் நடந்தது சொல்றா. உடனே இவன், நானும் அம்மா அங்க வந்துட்டே இருக்கோம், நீ அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறான். இதை கேட்கிற மேடி, இந்த நேரத்துக்கு அவ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கிட்ட தான் கால் பண்ணி பேசணும்னு சொல்றான். ஆம்புலன்ஸ் வர நீ பேசிட்டு கட் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு பிராங்க் வெளியில ஓடுறான். இப்ப மேடி, நீ கரெக்டா இப்ப எந்த இடத்துல இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவ ஹாலோ ரோட் பாதையில இருக்க ஆஸ்போ காட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்றான். நீ அங்கேயே இரு, நாங்க வரோம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. நீ ரொம்ப நேரமா சும்மா காருக்குள்ளே உட்கார்ந்து இருக்காத, அது நல்லது இல்ல, கீழே இறங்கி போய் அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு பாருன்னு சொல்றான். அழுதுட்டு வெளியில போற ஆலிஸ், இது ஒரு பொண்ணுமா, என்னோட வயசு தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுகுறா. அந்த பொண்ணு எந்த மூச்சும் அசைவும் இல்லாம இருக்கான்னு சொல்றா. அவளோட கண்ணு திறந்தபடியே இருக்கதால என்னால பார்க்க முடியல, பயமா இருக்குன்னு சொல்றா. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்காருன்னு மேடி சொல்றா. அதுக்கு ஆலிஸ், ரத்தம் ரொம்ப அதிகமா வருது, என்னால பக்கத்துல போக முடியாதுன்னு சொல்றா. இந்த பக்கத்துல இருந்து மேடியும் பிராங்கும் மகளுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா சொல்றது அப்படியே கேளுமா,
மெடிக்கல் துறையில இருக்கதால எப்படி ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னு தெரியும்னு பிராங்க் சொல்றான். ஆனா பதட்டத்துல இருக்க ஆலிஸ் இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தானே எனக்கு தெரியல, திடீர்னு குறுக்கால வந்துட்டான்னு புலம்பிட்டு இருக்கா. எப்படியோ கொஞ்ச நேரத்துல அவளுக்கு சொல்லி புரிய வச்சு முதலுதவி கொடுக்க வைக்கிறாங்க. மேடி அடிபட்டு இருக்கவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும்னு ஏற்கனவே தன்னோட பொண்ணுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த முறை அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அம்மா சொல்ற மாதிரியே ரொம்ப நேரமா நெஞ்சில அழுத்தி முதலுதவி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் போனை மியூட்ல போட்டுட்டு ஒருவேளை அந்த பொண்ணு இறந்திருக்கலாம், எதுக்காக நம்ம மக இப்படி எல்லாம் பண்ணணும்னு பிராங்க் அவன் மனைவி கிட்ட கேக்குறான். வேற வழி இல்ல, நம்ம மகளால ஒரு விபத்து நடந்திருக்கு, அதனால அவ இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள அவளுக்கு நீ எப்படியாவது மூச்சை வர வைக்கணும்னு மேடி சொல்றா. ஒருவேளை ஆம்புலன்ஸ் வர நேரம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஆலிஸ் கேக்குறா. அதெல்லாம் வந்துருவாங்க, நீ முதலுதவி கொடுக்கறத நிறுத்திராதுன்னு சொல்றான். அவளும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கா. இப்ப மேடி வாயோட வாய் வச்சு ஊத சொல்றா. அதே மாதிரி ஆலிஸும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே பிராங்க் பிடிக்கல. நீ எதுவும் பண்ணாத ஆலே, நீ இதுவரை பண்ணினதே போதும், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். இதனால இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. அவ இருக்க நிலைமையில இந்த மாதிரி பண்ண சொல்றது அவளை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளும்னு பிராங்க் சொல்றான். அதுக்கு மேடி வேற வழி இல்ல, எதுவும் பண்ணாம இருந்தா அந்த பொண்ணு செத்துருவான்னு சொல்லிட்டு மகளை தொடர்ந்து பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. இதை கேட்டு ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ரொம்பவும் அழுகிற ஆலிஸ் அவளோட நெஞ்சு பகுதி அப்படியே உள்ள போயிருச்சுன்னு சொல்றா. இதை கேட்டு பிராங்க் பதறான். ஆனா மேடி இந்த மாதிரி விபத்து நடக்கிறப்ப எலும்பு ஏதாவது உடைஞ்சிருக்கிறது சகஜம்தான் சொல்றா. ஆனா பிராங்க் ஆலிஸ் இதுவரை பண்ணினதே போதும்னு சொல்லிட்டு மகளை காருக்குள்ள போய் உட்கார சொல்றான். தேம்பி தேம்பி அழுதுட்டே சரின்னு அவளும் கிளம்பி போய் காருக்குள்ள உட்காந்துடுறான். இப்ப மேடி நீ பண்றது ரொம்ப தப்புன்னு பிராங்க் கிட்ட சொல்றா. அதுக்காக அவ இறந்து ரொம்ப நேரம் ஆகி இருக்கும், இனிமே என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப சாரின்னு சொல்லிட்டு ஆலிஸ் போனை கட் பண்ணிடுறா. இதனால ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. மறுபடியும் பிராங்க் கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவ காலை அட்டன் பண்ணல. அதுக்கு பதிலா ஆம்புலன்ஸ் வந்துட்டா எங்களுக்கு தெரியப்படுத்து, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நாங்க அங்க வந்து சேர்ந்துருவோம்னு வாய்ஸ் மெசேஜ் பண்றான். அப்படியே ரெண்டு பேரும் இப்ப சோகமா இருக்காங்க. அப்ப மேடி அதிகபட்சம் 15 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் இடத்தை ரீச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிராங்க் நம்ம மகளோட நல்லதுக்காக தான் நான் அவளை காருக்குள்ள போய் உட்கார சொன்னேன்னு சொல்றான். மேடி அதை கண்டுக்காம காருக்குள்ள இருந்து சிகரெட்டை பத்த வைக்கிறா. இதை பாக்குற பிராங்க் மறுபடியும் இதை எப்ப ஆரம்பிச்சான்னு சொல்லி ஷாக் ஆகுறான். என்னன்னு தெரியல, ஆனா அவ கோவத்துல இருக்கான்னு மட்டும் பிராங்க் புரியுது. சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொல்லிட்டு மறுபடியும் மகளுக்கு கால் பண்றான். ஆனா காலை அட்டன் பண்ணல. இப்ப ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆலிஸ் அடுத்த வருஷம் மேல் படிப்புக்காக ஆஸ்திரேலியா போக போறா. இந்த நேரத்துல வீட்டுல நடந்த ஒரு வாக்குவாதத்தினால கோவிச்சுட்டு ஓடி போயிருக்கான். மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பிராங்க் மகளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான். ஆனா மேடி இறந்து போன பொண்ணு பாவம், அவளோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிருவாங்கன்னு சொல்றா. இப்ப மறுபடியும் கால் பண்றாங்க. அப்ப கால் அட்டன் பண்ற ஆலிஸ் காருக்குள்ள உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றா. அதே நேரத்துக்கு மேடி போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருச்சான்னு கேக்குறா. மூச்சு வாங்கினபடி ஆலிஸ் இன்னும் யாரும் வரல, நான் மட்டும் தனியா இருக்கேன், இங்க இருந்து வெளியில ரோட்டை பிடிச்சு போறதுக்கு பாதை தெரியலன்னு சொல்றா. இதை கேட்டு கோபமாகிற மேடி எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த நேரத்துக்கு போலீஸ்ல ஆம்புலன்ஸ் ரீச் பண்ணிருக்கணும், நீ இந்த நேரத்துக்கு எதுக்காக ஆஸ்போக் போன, என்ன வேகத்துல கார் ஓட்டிட்டு போயிருந்தாயின்னு கேக்குறா. அதுக்கு ஆலிஸ் சொன்னதே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு திடீர்னு காருக்குள்ள விழுந்துட்டா அப்படி இப்படின்னு. ரொம்ப கோபமா இருக்க மேடி பிளாட்டுக்கு போற பொண்ணு மெயின் ரோடு வழியா போகாம எதுக்காக இந்த பாதையில போன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவளை திட்ட வேண்டாம்னு பிராங்க் சொல்றான். அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்து சேர்ந்ததும் இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க, இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல ரெடியா இருக்கணும்னு மேடி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஆலிஸ் என்னோட உடம்பு எல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு, பிளாட்டுக்கு போனோம் அவன் இருக்கான், வீட்டுக்கு வந்தா நீ இருக்க, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடிக்கடி இங்க வந்து மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு முறை வரும்போது தான் ஜேக்கப்பை சந்திச்சேன், உங்ககிட்ட முதல்ல சொல்றதுக்கு பதிலா நான் பேசாம ஜேக்கப் கிட்ட சொல்லிருக்கலாம்னு சொல்றான். இந்த இடத்துல அவளோட கர்ப்பத்துக்கு காரணம் ஜேக்கப்ங்கிறத சொல்லாம சொல்லிடுறா. இப்ப மேடி நீ அந்த இடத்த ரீச் பண்ணும்போது நேரம் என்னன்னு கேக்குறா. அதுக்கு அவ 10 மணி இருக்கலாம்னு சொல்றா. அப்பவே போன பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகும்னு ரெண்டு பேருமே கேக்குறாங்க. அதுக்கு ஆலிஸ் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கவும் காருக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டேன், முழிச்சு பார்த்தா ரொம்ப இருட்டிருச்சு, எனக்கு பாதையும் சரியா தெரியலைன்னு சொல்றா. அதை கேக்குற மேடி நீ பொய் சொல்றியோன்னு எனக்கு சந்தேகம் வருது, நீ இதை சொன்னா போலீஸ் கூட நம்ப மாட்டாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதும் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஆலிஸ் அப்படியே அமைதி ஆகிடுறா. அப்ப மேடி போதை பொருள் எடுத்திருக்கியான்னு கேக்குறா. இதை கேட்டு கோபமாகற பிராங்க் பொண்ணுகிட்ட என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதான்னு மேடியை சத்தம் போடுறான். அப்பதான் மேடி மகளை பத்தின ரகசியத்தை போட்டு உடைக்கிறா. மகளுக்கு போதை பொருள் எடுக்கிற பழக்கம் ரொம்ப வருஷமாவே இருக்கு, ஒரு முறை அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி உதவி கேட்டான்னு சொல்றான். இதை கேட்டு பிராங்க் ரொம்பவும் ஷாக் ஆகிடுறான். அதுவரை அமைதியா இருந்த ஆலிஸ் கொஞ்ச நேரத்துல சரியானதும் கார் எடுத்துட்டு வண்டி ஓட்டலாம்னு நினைச்சிருந்தேன்னு சொல்றா. இப்ப அவ போதை மருந்து எடுத்துட்டு தான் காரை ஓட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே ரொம்பவும் அப்செட் ஆகிடுறாங்க. மேடி சொல்றது எதையுமே காதுல வாங்காம ஆலிஸ் அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. அப்ப மேடி ஆமா இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் ஆம்புலன்ஸ் வரல, நீ முதல்ல போன் பண்ணுனியா இல்ல பண்ணுனதா எங்க கிட்ட போய் சொன்னியான்னு கேக்குறா. அதுக்கு ஆலிஸ்
நீ காப்பாத்திடுவாயின்னு நினைச்சுதான் அவங்களுக்கு கால் பண்ணாம உனக்கு பண்ணேன்னு சொல்றா. இதை கேட்டு இன்னும் அப்செட் ஆகுறாங்க. மேடிக்கு கோபம் வந்து பொண்ணை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. ஒருவேளை ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்திருந்தா அந்த பொண்ணோட உயிரை அவங்க காப்பாத்திருப்பாங்க. இப்ப ஒன்னால ஒரு பொண்ணோட உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி திட்டுறா. அந்த பக்கம் அழுதுட்டு இருக்க ஆலிஸ், மன்னிச்சிருங்க, இப்ப நான் என்ன பண்றது, எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப மேடி, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசருக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்றா. இதை கேட்டு ரொம்பவும் பயந்து போற ஆலிஸ், என்ன கைது பண்ணிருவாங்களா, என் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு மெதுவா அப்பான்னு கெஞ்சிற குரல்ல கூப்பிடுறா. இதை கேட்டதும் மனசு உடைஞ்சு போற பிராங்க், மகளுக்காக நான் கொலை குத்தத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அங்க வந்து சேர்த்தது போலீஸ்க்கு தகவல் கொடுத்துடலாம், அவங்க கிட்ட நான் தான் காரை ஓட்டிட்டு வந்தேன், அப்பதான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிக்கலாம்னு சொல்றான். இதை கேட்டதும் ஆலிஸ் அமைதியாகிட்டுறா. ஆனா மேடிக்கு இது சுத்தமா பிடிக்கல. பிராங்க் பண்றது ரொம்ப தப்பு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் போலீஸ் உண்மையை கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றா. இதனால மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. நீ ஈஸியா அவளை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ற, ஆனா இது ரொம்ப தப்பு, வாழ்க்கை முழுசும் அவளுக்கு இதே ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும், குற்ற உணர்ச்சி அவளை விட்டு போகாது, சின்ன சின்ன விஷயத்துல கூட அவளோட மனநிலை ரொம்ப பாதிச்சிரும்னு சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. அப்ப ஆலிஸ் இந்த சம்பவம் பத்தியும் கர்ப்பமா இருக்கிறத பத்தியும் காதலனுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறா. அப்ப பிராங்க் ரொம்பவும் பொறுமையா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றான். ஆனா அவ அதை கேட்காம சொல்லாம வேற என்ன பண்றதுன்னு கேட்கவும் இவனுக்கு ரொம்பவும் கோவம் வந்து மகளை பயங்கரமா திட்டுறான். 18 வயசுல அப்படி என்ன வாழ்க்கை வேண்டி இருக்கு, இது வாழ்க்கையை தொடங்குறதுக்கு சரியான வயசு இல்ல, நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே கார்ல உட்காந்துருன்னு சொல்றான். மேடி அதையே ரொம்ப பொறுமையா சொல்றா. அம்மா ஆகிறதுக்கான வயசு இது இல்லைன்னு சொல்றா. அவங்க பேசுறதுலயே கருவை கலைக்க சொல்லி மேடியும் பிராங்கும் ஆலிஸ்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவ அதை கேட்கலைங்கிறது தெரிய வருது. அப்ப திடீர்னு கார்ல வளைய வேண்டிய இடத்தை தாண்டி போயிட்டதை காட்டுது. அதை மேடி அவங்கிட்ட நம்ம வழி மாறி போயிட்டு இருக்கோமான்னு கேக்குறா. அதுக்கு அவன், கார் தப்பான பாதையை காட்டுது, எனக்கு நல்லா தெரியும், இதுதான் சரியான பாதை, இந்த வழியா நாம நிறைய முறை போயிருக்கோம்னு சொல்றான். அதோட இல்லாம காரை சர்வீஸ்க்கு விடாம வச்சிருக்கான்னு சொல்லி மேடி கூட சண்டை போடுறான். அப்ப ஆலிஸ் ரொம்ப சந்தோஷமா, நீங்க வர காரோட லைட் எனக்கு தெரியுது, மரங்களுக்கு நடுவுல இந்த பக்கத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், நேர வாங்க, நானும் என்னோட கார் லைட்டை ஆன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்றா. இதை கேட்டது ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பிராங்க் லைட்டை ஆன் பண்ணிடாதேன்னு ரொம்ப பதட்டத்தோட கத்துறான். நீ நினைக்கிற மாதிரி நாங்க இன்னும் அந்த இடத்த ரீச் பண்ணவே இல்ல, அது கட்டாயம் வேற யாரோ தான், நீ காருக்குள்ளேயே இருன்னு சொல்றான். இப்ப அந்த பக்கத்துல இருந்து பயந்து கத்துற ஆலிஸ், இப்ப நான் என்ன பண்றது, அவங்களோட கார் என்ன நோக்கி வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றா. அப்ப பிராங்க், ஒன்னும் பயப்படாத, மெதுவா இறங்கி போய் அந்த பொண்ணோட பாடியை நடு ரோட்ல இருந்து அப்புறப்படுத்தி மறைவான இடத்துல போடுன்னு சொல்றான். முதல்ல பயமா இருக்குன்னு அழுகிற ஆலிஸ், அவன் ரொம்ப கோவமா கத்தவும் சரின்னு காரை விட்டு இறங்கி அந்த பொண்ணோட பாடியை நகர்த்தி கொண்டு போய் மறைவான இடத்துல போடுறான். ஆனா இறந்த பொண்ணோட ஷூவை அங்கேயே மறந்து விட்டுடுறான். இப்ப இதை காட்ட மாட்டாங்க, ஆனா படத்தோட ஆரம்பத்துல மெதுவா கேமரா நகரும் போதே காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு மாதிரியான சவுண்ட் கேக்குது. அடுத்த நொடியே ஆலிஸும் பயத்துல அந்த பொண்ணோட முகம் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்குன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு குழம்பி போறவங்க ரெண்டு பேரும், நீ சொல்றது ஒன்னும் புரியல, அது எப்படி முகம் ஒரு மாதிரி மாறும்னு கேக்குறாங்க. ஆலிஸ் ரொம்ப மூச்சு வாங்க ஓடுற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அதே சமயம் அங்க வந்து நிக்கிற மாதிரி கார் சத்தமும் கேக்குது. அடுத்த நொடியே ஒரு லேடியும் உதவி வேணுமான்னு கேட்டு ஆலிஸ்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா, இந்த மாதிரியான அடர்த்தியான காட்டுக்குள்ள அதுவும் இந்த நேரத்துல இருக்கியேமா, இங்க வேற ரத்தக்கரையா இருக்கு, என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஆலிஸ், ஒன்னும் ஆகல, நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன், ஒரு மான் குறுக்கால வந்து அடிபட்டு போயிருச்சு, அதோட ரத்தக்கரையா இருக்கலாம்னு சொல்றா. ஆனா அந்த லேடி நக்கலா, இந்த பகுதியில மான் எதுவும் இல்லையே, ஆமா உன்னோட முகம் ஏன் அரண்டு போன மாதிரி இருக்குன்னு, அதுவும் ஏதோ பேய் அடிச்ச மாதிரி, நீ எதுவும் எங்க கிட்ட மறைக்கிறியான்னு கேக்குறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிராங்க், ஏன் இந்த லேடி ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்காங்கன்னு அவனுக்குள்ள சொல்லிக்கிறான். உன்னோட கார் லைட் அடிச்சு காட்டினதை நாங்க கவனிச்சோம், யாரோ பிரச்சனையில இருக்காங்கன்னு தான் வந்தோம்னு அந்த லேடி சொல்றாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட அம்மா அப்பா கூட கால்ல தான் இருக்காங்க, என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு ஆலிஸ் பதில் கொடுக்குறா. அதுக்கு அந்த லேடி, நாங்க உனக்கு உதவி பண்றோம், உன்னோட கார் சாவியை கொடு, நான் ரிவர்ஸ்ல எடுத்து தரேன்னு சொல்றா. ஆனா ஆலிஸ், வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. அப்ப அந்த லேடி, ஹாலோ காட்டுப்பகுதிக்குன்னு ஒரு பாரம்பரிய வரலாற்று கட்டுக்கதைகள் நிறைய இருக்குதாவும், அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இந்த காடுகளை வழிபட்டதா சொல்றா. இந்த மாதிரி அவன் நிறைய பேசிட்டே, உன்னோட கண்களை பார்த்தா போதையோட உச்சத்துல இருக்க மாதிரி தெரியுது, அப்படி நீ இருந்தா அதுக்காக போலீஸ் உன்னை கைது கூட பண்ணலாம்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு மேடியும் பிராங்கும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு அந்த லேடி சொன்னதும் ஆலிஸ் ரொம்ப பதட்டம் ஆயிடுறா. குரல் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. யாருன்னே தெரியாத அந்த லேடி அடுக்கடுக்கா நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கா. உடனே மேடி போன ஸ்பீக்கர்ல போட சொல்லிட்டு அந்த லேடிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துருவோம், பரவாயில்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்றா. ரொம்ப நேரமா பேசாம அமைதியா இருந்த அந்த குரல், உங்களோட பொண்ணை இந்த மாதிரி அடர்த்தியான காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களான்னு கேக்குறான். அதுக்கு மேடியால பதில் சொல்ல முடியல. மறுபடியும் அந்த லேடி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறான். உடனே கோபமாகிற மேடி, நீங்க என்னோட பொண்ணை ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த லேடி, உன்னோட ட்ரெஸ்ல ரத்தக்கரையா இருக்கு, தொடச்சுக்கோன்னு சொல்றா. அதுக்கு ஆலிஸ், நான் என்னோட கையில கட் பண்ணிக்கிட்டேன், அதுல இருந்து லீக் ஆன ரத்தம்னு சொல்றா. மறுபடியும் ஆலிஸோட குரல் ஒரு மாதிரி ஆகுது. ரொம்ப படபடப்பாகிற இவங்க ரெண்டு பேரும்
என்னாச்சுன்னு கேட்டா அவங்க இறந்து கிடக்கிற பொண்ணோட பாடியை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ்க்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலாம்னு மேடி சொல்றான். ஆனா அதுக்குள்ள ஆலிஸ் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாது ஆலிஸ், இதுதான் ஒரே வழி, காரை எடுக்காதன்னு மேடி சொல்லிட்டே இருக்கா. அந்த பக்கத்துல இருந்து ஒரே அலறல் சத்தமா கேட்டுட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கண்ணாடி உடையற சத்தம். அந்த லேடி நீ ஆக்சிடென்ட் பண்ணிருக்காயின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தப்பிக்க முயற்சி பண்ணாதுன்னு சொல்லிட்டு கார் சாவியை எடுத்துக்கிறா. மக பயத்துல அலறிட்டு இருக்க சத்தம் கேட்டு பிராங்க் ரொம்பவும் கோவமாகிடுறான். என் மகளை தொட்டா நீ அவ்வளவுதான்னு கத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கால் கட் ஆயிருது. என்னாச்சுன்னு பதறி போய் ரெண்டு பேரும் மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா கால் கட் ஆகிட்டே இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பிராங்க் ரொம்பவும் வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஓட்டுற வேகத்தை பார்த்துட்டு மேடியும் மிரண்டு போயிருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் வாக்குவாதம் வருது. மேடி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பிராங்க் சொல்லிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் மக கிட்ட இருந்து கால் வருது. இதை அட்டன் பண்ணனா எதிரில் அந்த லேடி பேசுறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுற ரெண்டு பேரும் ஆலிஸ் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி அவ ரொம்பவும் பதட்டத்துல காரை எடுக்க முயற்சி பண்ணனா, அதனால அவளுக்கு எதுவும் அடிபட்டுற கூடாதுன்னு தான் கார் கண்ணாடியை உடைச்சு சாவியை எடுக்க வேண்டியதா போயிருச்சுன்னு பொறுமையா சொல்றான். சரி என் மக கிட்ட போன கொடுங்கன்னு மேடி சொல்றான். ஆனா அந்த லேடி உங்க மக அதிர்ச்சியில இருக்கா, அதனால அவ இப்போதைக்கு பேச விரும்பலைன்னு சொல்றான். அதோட இல்லாம இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு, எதுக்காக போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்காம ரகசியமா நீங்க மட்டும் வந்துட்டு இருக்கீங்க, என்ன பிளான்னு கேக்குறா. அதுக்கு மேடி நான் மருத்துவத்துறையில தான் வேலை பார்க்கறேன், என்னால காப்பாற்ற முடியும்னு தான் ஆலிஸ் எனக்கு போன் பண்ணியிருந்தா, நாங்க எல்லாரும் முதலுதவி கொடுத்து அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணணும், ஆனா முடியலைன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி என்னோட கணவர் பார்க்கும்போது அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்தா, நீங்க தான் இந்த குளிர்ல அவளை சாக்குறதுக்காக அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னு சொல்றா. இதை கேட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பிராங்க் நல்லவேளை அவ உயிரோட இருக்கான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அதுக்கு அந்த லேடி உயிரோட தான் இருக்கான்னு சொன்னேன், அதுக்காக ரொம்பவும் நல்ல நிலைமையில இருக்கதா நினைச்சிடாதீங்கன்னு சொல்றா. அப்ப ஆலிஸ் நடந்து வர சத்தம் கேக்குது. உடனே மக கிட்ட போன கொடுங்கன்னு பிராங்க் கத்துறான். ஆனா அந்த லேடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை முழுசா சொல்லுங்கன்னு சொல்றா. முதல்ல ரெண்டு பேரும் சமாளிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த லேடி விடாம பேசவும் வேற வழி இல்லாம மகளுக்காக கொலைப்பலியை ஏத்துக்கிற அவங்களோட ரகசிய திட்டத்தை பத்தி சொல்றான். என் பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கிறத நான் விரும்பல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு பிராங்க் சொல்லி அழுகுறான். அதுக்கு அந்த லேடி எல்லா அம்மா அப்பாவும் பண்ற மாதிரி தான் நீங்களும் உங்க மகளை காப்பாத்துறதுக்காக பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. நானும் என்னோட கணவர் இப்படிதான் சின்ன வயசுல குழந்தைய செல்லமா வளர்த்துட்டு அவங்க பெரிய பிள்ளையாகிட்டு தப்பு பண்ணும்போது சரியா வளர்க்கலையோன்னு நினைச்சு கவலைப்பட்டோம். அதே மாதிரி நிலைமையில தான் இப்ப நீங்களும் இருக்கீங்க. நாங்க அப்ப பண்ணின பாவத்துக்கு இன்னும் பரிகாரம் தேடிட்டு திரியிறோம்னு சொல்றான். இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. அப்ப அந்த லேடி நான் உங்க மக கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றா. அப்ப பேசுற ஆலிஸ் நான் நல்லா தான் அந்த பொண்ணை செக் பண்ணினேன், அவளோட நெஞ்சு பகுதி அப்படியே உடஞ்சிருந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு பிராங்க் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அந்த லேடி கிட்ட பேசிட்டேன், பேசுன மாதிரியே நான் அந்த பழியை ஏத்துக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்றான். ஆனா மேடி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதுல நீ தான் முடிவு எடுக்கணும் ஆலிஸ், உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்றா. இப்ப கூட மகளுக்காக யோசிக்க மாட்டியான்னு பிராங்க் கேக்குறான். அதுக்கு மேடி ஒரு தப்பு பண்ணி அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணனா அந்த குற்ற உணர்ச்சி ஒன்ன ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விடாது, உள்ளுக்குள்ளேயே உறுத்திட்டு இருக்கும், அதை இப்ப வர நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. இவ என்ன சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசுறான்னு பிராங்க் பாக்குறான். அப்பதான் மேடி அவளோட தவறுதலான புரிதலால ஒரு அப்பாவி பொண்ணோட உயிர் போயிருச்சுங்கிற சம்பவத்தை பத்தி சொல்றா. என்னை யாரும் குத்தம் சொல்லல, ஆனா எனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சியால அந்த வேலையை விட்டு நின்னுட்டேன்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்காங்க. அப்ப ஆலிஸ் அந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு வந்துட்டா கட்டாயம் அவளை நேர்ல பார்த்து நான் மன்னிப்பு கேட்பேன், நான் அந்த லேடி கிட்ட நடந்த எல்லா விவரத்தை பத்தியும் சொல்றேன், நீங்க வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறா. அதுக்கு அவங்க இன்னும் 5 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப நேர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் அமைதியா கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கு. அங்க அவங்களோட கார் நிக்கிறத கவனிச்சுட்டு வேகமா வெளியில இறங்கி மகளை தேடுறாங்க. ஆனா அங்க மக இல்ல. உடனே அந்த லேடி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கிறத ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இறந்து கிடக்குற அந்த பொண்ணை பக்கத்துல போய் பாக்குற பிராங்க் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம அரண்டு போய் நடந்து வந்துட்டு இருக்கான். போலீஸ் லைன்ல இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேசாம மேடி அப்படியே இவனை பார்த்தபடியே இருக்கான். அப்ப அவன் ரொம்பவும் தயங்கின குரல்ல அங்க கிடைக்கிறது ஆலிஸ்னு சொல்றான். உடனே அங்க ஓடுற மேடி பயங்கரமா கத்தி அழுகுறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இறந்து கிடக்குற பொண்ணோட முகம் தன்னோட முகம் மாதிரியே மாறிட்டு இருக்கதா மக சொன்னது ஞாபகத்துக்கு வந்து எந்திரிச்சு வந்துடுறான். அதே கணவன் கிட்டேயும் சொல்றா. ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான். உடனே மகளோட போனுக்கு கால் பண்ணறா. அதுல அழுதுகிட்டே பேசுற ஆலிஸ் அம்மா எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, நான் இன்னும் இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்கிற மேடி நிச்சயமா நம்ம பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா, அவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும், இந்நேரம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்றா. உடனே ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா ஓட்டிட்டு போறாங்க. அப்ப கார்ல இருக்க அந்த லேடி ஆலிஸ்ட பேசுறதையெல்லாம் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஆலிஸ் போலீஸ் வந்துட்டாங்களா, அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த லேடி அந்த பொண்ணு அப்பவே இறந்து போயிருச்சு ஆலிஸ், நீ தான் காரை ஏத்தி கொல்லும் போதே உனக்கு தெரியாதான்னு கேக்குறா. அதுக்கு ஆலிஸ் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த லேடி அந்த பொண்ணை கொன்ன
பொண்ணு அடுத்த நொடியே உன்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, உனக்கு எதிர்காலம் எதுவும் இல்லைன்னு சொல்றா. இதை கேட்டு மறுபடியும் ஆலிஸ் என்னோட அம்மா அப்பா கிட்ட போகணும்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி இனிமே நாங்க தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொல்றா. கால்ல அவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் மேடி ரொம்ப வேகத்துல கார் ஓட்டிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல பாதை ரெண்டா பிரியுது. இதுல எது சரியான பாதைன்னு தெரியாம குழப்பி போயிருக்காங்க. மேடியும் அதுல ஒரு பாதையை செலக்ட் பண்ணி அதுல காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பாதை முடிவே இல்லாம ஒரு நரகம் மாதிரி போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி சிகப்பு நேரத்துல ஏதோ தெரியுது. அதை பார்த்துட்டு அங்க போறது ஆலிஸா தான் இருக்கும்னு பிராங்க் சொல்றான். அதே சமயத்துல கால்ல இருக்க ஆலிஸ் என்ன எங்க கூட்டிட்டு போற, இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன விட்டுருன்னு சொல்லி கெஞ்சுறான். அதுக்கு அந்த லேடி உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே இதுதான் உன்னோட வாழ்க்கை, எந்த அம்மா அப்பாவும் தப்பு பண்ற தன்னோட பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உன்னோட அம்மா அப்பாவும் அந்த மாதிரி தான், இன்னும் எவ்வளவு தூரம் தான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைச்சாலும் நடக்காதுன்னு சொல்றான். அப்ப திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார் வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வழிவிட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மேடி என் மகளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு அந்த லேடிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த லேடி இது ரொம்ப தாமதம்னு சொல்றா. அப்ப ஆலிஸ் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி அழுகிறா. உடனே அந்த லேடி இப்ப இதை நாம சரி செய்யணும்னு சொல்றா. அடுத்தனுடைய ஒரு மாதிரியான உருமல் சத்தம் கேக்குது. அந்த நேரத்துக்கு பயங்கரமா ஆலிஸ் வலி தாங்க முடியாம அலறா. அதோட கால் கட் ஆயிருது. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. போலீஸ் எல்லாரும் அங்க வந்து சம்பவம் நடந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. பிராங்கும் மேடியும் ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரெண்டு போலீஸ் நடுராத்திரியில அந்த பொண்ணு மரத்துல மோதி இருக்கா. அதுல கார் ரிப்பேர் ஆகவும் உதவி கேட்டு நடு ரோட்ல வந்து நின்றுட்டு இருந்திருக்கா. அப்ப எவனோ வேகமா கார்ல வந்து அவன் மேல மோதிட்டு பாடியை மட்டும் மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான்னு பேசிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா வேற மாதிரி கதை சொல்றாங்க. இந்த பாடியும் அவங்க பொண்ணோடது இல்லைன்னு சொல்றாங்கன்னு இன்னொரு போலீஸ் சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் அதிர்ச்சியில மக கால் பண்ணி பேசினதா அவங்களாவே கற்பனை பண்ணிருக்கலாம், இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதான்னு சொல்றான். இன்னொரு போலீஸ் உனக்கு எதுவும் அவங்க மேல சந்தேகம் இருக்கான்னு கேக்குறான். அப்படியே கேமரா அவங்க ரெண்டு பேரையும் காட்டினபடியே இருக்கு. அதோட படம் முடியுது. ஆனா இவ்வளவு நேரம் நடந்தது உண்மையா இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கற்பனை உலகத்துல இருந்தாங்களா அல்லது அந்த காட்டு பகுதியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாயாஜால சக்தி பண்ணின சதின்னு எடுத்துக்கிறதான்னு சரியா புரியல. இதை இயக்குனர் ஆடியன்ஸோட விருப்பத்துக்கே விட்டுருக்காரு. ஆனா இந்த படத்துல சொன்னது எல்லாமே போயின்னு படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குறியீடு மூலமா காட்டியிருப்பாங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல விவரமா பார்ப்போம்.